சாட்டர்டே மார்னிங் ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்தே ஹஸ்பண்ட்க்கு கரெக்டான லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது கிடையாது. 2 ரீசன் அதுக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, சூடாக செஞ்சு கொடுத்தா பொண்ணுங்க 2 பேரும் மத்தியானம் வந்து நல்லா சாப்பிட்றாங்க. அதனால் வந்து காலையில் டிஃபன் மட்டும் செஞ்சுட்டு மத்தியானம் சாப்பாடு செஞ்சுக்கலாம். இன்னொரு ரீசன் வந்து லீவுங்கிறனால கொஞ்சம் அசால்ட்டாக மெதுவாக எந்திரிக்கிறது. ஸோ இந்த 2 ரீசன் தான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சப்பாத்தி, பூரி அதெல்லாம் இட்லிலாம் செய்கிற அன்னைக்கு அதே வந்து மத்தியானத்துக்கு எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. இல்லைனா கேன்டீன்லேயே வந்து சாப்பிட்டுக்குவாங்க. பூரிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மசால் தான் வந்து செஞ்சுருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா பூரி மசாலோட பூரிக்கு தக்காளி தொக்கு தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சன்னா மசாலா பூரியோட பிடிக்கும். ஆனால் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த மசால் தான் பூரியோட பிடிக்கும். ஸோ ஹஸ்பண்ட்க்கு மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு இதையே வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 நாளாக மழை பெஞ்சதுனால அந்த குரோட்டன்ஸ் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா மழை தண்ணி படுற மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் திருப்பி அந்த இந்த இடத்துலையே வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ செடி வந்து நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் அந்த மழை தண்ணி படும்போது தான் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரோஸ் செடிக்கு பக்கத்தில் மிளகு தக்காளி கீரை தானாக வந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து மத்தியானம் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் வந்து கட் பண்ணிக்கிட்டேன்.